அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. இன்றைய பதிவுல 12ஆம் திருமுறையில கடைசி திருமுறையான பெரிய புராணம் குறித்து தான் நம்ம பதிவை பார்க்க இருக்கின்றோம். பாத்தீங்கன்னா, இந்த பதிவோட சைவம் தொடர்பான சைவ திருமுறைகள் உட்பட எல்லாமே முடியுது. அடுத்த பதிவுகள்ல இருந்து சைவ சாஸ்திர நூல்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல கடைசியா இருக்கக்கூடிய பெரிய புராணம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய புராணத்துல இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை மட்டும் நம்ம பார்க்க போறோம். அடுத்து இன்னொரு காணொளியில பெரிய புராணம் இயற்றிய சேக்கிழாருடைய வரலாற இன்னொரு பதிவா பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய புராணம் நூல் குறித்து தான் பார்க்க போறோம். அதனால வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய பதிவு இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒர்க் பண்ணி பதிவு உங்களுக்காக நான் பதிவிட முடியும். அதனால மறக்காம கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பணுவனுடைய பேர் பெரிய புராணம். ஏன் பெரிய புராணம் பேர் வந்தது அப்படின்னா, 72 சிவன் அடியார்களுடைய வரலாற்றை சொல்றதுனால பெருமை பெற்ற ஒரு புராணம் அப்படின்ற பொருள்ல கையாளப்பட்டதுனால இதுக்கு பெரிய புராணம் அப்படின்ற பெயர் வந்ததா சொல்லப்படுது. இந்த பெரிய புராணம் எழுதுவதற்கு 2 நூல்கள் ரொம்ப அடிப்படை காரணமா இருந்திருக்கு. அதுல முதல் நூலா என்ன நூலை சொல்றாங்க அப்படின்னா, அது திருத்தொண்ட தொகை. இத சுந்தரர் எழுதினாரு. அடுத்து பாருங்க, சுந்தரருடைய திருத்தொண்ட தொகையை வழிநூலா அதான் முதல் நூலா ஃபாலோ பண்ணி வழிநூலா எழுதப்பட்டது திருத்தொண்ட திருவந்தாதி. இதனுடைய ஆசிரியர் நம்பியாண்டார் நம்பி. அந்த வழிநூலை பின்பற்றி எழுதப்பட்டதுதான் சார்பு நூலா நம்ம பார்க்கக்கூடிய பெரிய புராணம். இது சேக்கிழார் எழுதுனது. அப்ப பெரிய புராணம் எந்த நூல், எந்த வகையை சார்ந்தது அப்படின்னா சார்பு நூல் அப்படின்ற வகையை சார்ந்தது. நம்ம முதல் வழி சார்பு அப்படின்ற சொல்லாலையும் பார்க்கலாம். அதே மாதிரி தொகை வகை விரி அந்த சொல்லாலையும் பொருத்தி பார்க்கலாம். அதனால ரொம்ப கவனமா நம்ம பார்க்கணும். தொகை வகை விரி, முதல் வழி சார்பு, இதையும் மறந்துடக்கூடாது. இந்த பக்கம் சுந்தரருடைய திருத்தொண்ட தொகை, நம்பியாண்டார் நம்பியினுடைய திருத்தொண்ட திருவந்தாதி, சேக்கிழாருடைய பெரிய புராணம். இந்த வரிசை முறையும் நம்ம கவனமா பார்த்துக்கணும். நூலை பற்றிய குறிப்பு அப்படின்னு பாக்குறப்போ, பெரிய புராணத்துல 2 காண்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு. காண்டத்துக்கான பெயர் குறிக்கப்படல. அதுல முதல் காண்டம் 2ஆம் காண்டம் அப்படின்ற பெயரளவு நம்ம பார்க்கிறோம். 13 சருக்கங்கள் இடம்பெற்றிருக்கு. அதுல முதல் காண்டத்துல 5 சருக்கங்கள் வருது. அதுல முதல் சருக்கமா பாத்தீங்கன்னா திருமலை சருக்கத்துலதான் பெரிய புராணம் தொடங்குது. ரொம்ப முக்கியமானது, கேட்கலாம் எந்த சருக்கத்துல தொடங்குது அப்படின்னு. 2வது சருக்கம் தில்லைவாழ் அந்தணர் சருக்கம். 3வது சருக்கம் இலை மலிந்த சருக்கம். 4வது சருக்கம் மும்மையால் உலகாண்ட சருக்கம். 5வது சருக்கம் திருநின்ற சருக்கம். ரொம்ப நம்ம கவனமா கவனிக்கணும். இந்த பக்கம் சருக்கங்களுடைய பெயர்களை கொடுத்திருக்கேன். ஒவ்வொரு சருக்கத்திலும் எத்தனை பாடல்கள் அப்படின்றத பக்கத்திலே கொடுத்திருக்கேன். அதுல அடியார்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்றதையும் நான் பதிவு செஞ்சிருக்கேன். அப்ப முதல்ல பாருங்க, திருமலை சருக்கத்துல எத்தனை பாடல் இருக்குன்னா 349 பாடல்கள் இருக்கு. அடியார்களுடைய வரலாறு அதுல பேசப்படல. 2வது சருக்கமா தில்லைவாழ் அந்தணர் சருக்கம். அதுல 201 பாடல்கள் இருக்கு. 7 அடியார்களுடைய வரலாற்றை பேசுது. 3வது சருக்கம் இலை மலிந்த சருக்கம். இதுல 422 பாடல்கள் இருக்கு. 7 அடியார்களை பத்தி பேசக்கூடியதா பார்க்க முடியுது. 4வது சருக்கம் மும்மையால் உலகாண்ட சருக்கம். இதுல 298 பாடல்கள் இருக்கு. 6 அடியார்களை பத்தி நம்மளால பார்க்க முடியுது. முதல் காண்டத்துல கடைசி சருக்கமா, அதாவது 5வது சருக்கமா இடம்பெறது திருநின்ற சருக்கம். இதுல 633 பாடல்கள் இருக்கு. இதுலயும் 7 அடியார்களை பத்தி பேசப்படுது. அப்ப அடியார்களை பற்றி பேசாத சருக்கம் எதுன்னு கேட்டோம்னா திருமலை சருக்கம். அப்ப 2வது காண்டத்தை பாருங்க. இதுல 6வது சருக்கம் வம்பரா வரிவண்டு சருக்கம். இதுல 1734 பாடல்கள் இருக்கு. 6 அடியார்களை பற்றிய செய்தி இடம்பெறுது. வார்கொண்ட வனமுலையாள் சருக்கம். இது பாத்தீங்கன்னா 303 பாடல்களை கொண்டது. 6 அடியார்களுடைய வரலாறு பேசுது. 8வது சருக்கம் பொய் அடிமை இல்லாத புலவர் சருக்கம். இதுல 115 பாடல்கள் இருக்கு. 8 அடியார்களை பத்தி பேசுது. கொஞ்சம் கவனமா பார்க்கலாம். அடியார்களுடைய எண்ணிக்கை எதுல அதிகமா இருக்கு அப்படின்னா 8வது சருக்கமான பொய்யடிமை இல்லாத புலவர் சருக்கத்துலதான் இருக்கு.
அதே மாதிரி பாடல்கள் அதிகமா இருக்கக்கூடிய சருக்கம் எதுன்னா 6வது சருக்கமான வம்பரா வரிவண்டு சருக்கம். அதுலதான் 1234 பாடல்கள் இருக்கு. இப்போ 9வது சருக்கமா கரை கண்டன் சருக்கம். இதுல 41 பாடல்கள் இருக்கு. 5 அடியார்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். 10வது சருக்கம் வந்து கடல் சூழ்ந்த சருக்கம். 47 பாடல்கள் இருக்கு. இதுலயும் 5 அடியார்களுடைய வரலாறு பேசப்படுது. 11வது சருக்கம் வந்து பத்ராய் பணிவார் சருக்கம். இதுல 24 பாடல் இருக்கு. 7 அடியார்களுடைய வரலாறு பேசப்படுது. 12வது சருக்கம் வந்து மன்னிய சீர் சருக்கம். 58 பாடல்கள் இருக்கு. 7 அடியாருடைய வரலாறு பேசப்படுது. அடுத்து வந்து வெள்ளானை சருக்கம் 53 பாடல்களை கொண்டது. ஒரு அடியாரை பத்தி பேசுது. இப்படி 13 சருக்கங்களை கொண்டது இந்த பெரிய புராணம். மொத்த பாடல்கள் அப்படின்னு பாக்குறப்போ 4278 பாடல்கள் வருது. ஆனா சில இலக்கிய வரலாறுகள் 4281 பாடல்களையும் பதிவு செய்து 4286 சில இலக்கிய வரலாறுல இருக்கு. அங்க எண்ணிக்கை அந்த அடிப்படையில தான் இருக்கு. அப்ப நீங்க 81ஐயும் நினைவில் வச்சுக்கணும், 86ஐயும் நினைவில் வச்சுக்கணும். ஆஹ் 63 நாயன்மார்கள், 9 தொகையடியார்கள், ஆக மொத்தம் 72 அடியாருடைய வரலாற்றை நம்ம இங்க பார்க்க முடியுது. உலகலாம் என்று தில்லை நடராஜ பெருமான் அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்ட ஒரு பணுவல் தான் இந்த பெரிய புராணம். நூலினுடைய முதல் இடை கடை அந்த 3 இடங்கள்லயுமே உலகலாம் அப்படின்ற சொல் வந்து இடம்பெறுது. சேக்கிலார் இந்த பெரிய புராணத்துக்கு என்ன பேர் வைக்கிறார் அப்படின்னா திருத்தொண்டர் புராணம் பேர் வைக்கிறாரு. நூல்ல 63 நாயன்மார்களையும் 9 தொகையடியார்களையும் பேசுறாரு. அதான் மொத்தம் 72 பேரு. 63 நாயன்மார்கள்ல 3 பேர் வந்து பெண்கள். அது யாருன்னா காரைக்கால் அம்மையார், இசை ஞானியார், மங்கையர் கரசியர். இந்த 3 பேர் தான் பெண்கள். 9 தொகையடியார்கள் அப்படின்னு பாக்குறப்போ முதல்ல தில்லைவாழ் அந்தனர், 2வது நபர் வந்து பொய்யடிமை இல்லாத புனிதவர், 3வது பத்தராய் பத்தராய் பணிவார், 4வது வந்து பரமனையே பாடுவார், 5வது வந்து சித்தத்தை சிவன்பால் வைத்தவர், 6வது வந்து திருவாரூரில் பிறந்தார், 7வது முப்போதும் திருமேனி தீண்டுவார், 8வது நபர் வந்து முழுநீர் பூசிய முனிவர், 9வது நபர் வந்து அப்பாலும் அடி சேர்ந்தார். பெரிய புராணத்தினுடைய நடுநாயகமா தலைவனா விளங்கக்கூடியவர் யார் அப்படின்னா சுந்தரர். நூலில் பெரும்பாதி யாருடைய வரலாறு இடம்பெறுதுன்னா திருஞான சம்பந்தர் பற்றிய குறிப்பு தான் அதிகமா இடம்பெறுது. அது மட்டும் இல்லாம பாருங்க 4276 அப்படின்ற அந்த பாடல் எண்ணிக்கையில கிட்டத்தட்ட 1256 பாடல்களால வந்து திருஞான சம்பந்தரை மட்டுமே பாடுறாங்க. அதனால பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு புகழ் வாய்ந்ததா இந்த பெரிய புராணம் இருக்கு. அடியவர்களை பன்மையில சொல்லக்கூடிய பாங்கு பெரிய புராணத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம திருநெல்வேலிய தன் பொருணை புனல் நாடு அப்படின்னு ஒரு சொல்லால அழைக்கக்கூடிய நுட்பத்தை நம்ம இந்த நூல்ல தான் பார்க்க முடியுது. சோழனுடைய மனதை சீவக சிந்தாமணி அந்த நூல்ல இருந்து சைவத்தினுடைய பக்கத்துக்கு திருப்புனது யாரு அப்படின்னா சேக்கிலாருடைய அந்த பெரிய புராணம் தான். பெரிய புராணத்தின் மீது கொண்ட ஈர்ப்பால தான் சீவக சிந்தாமணி சமணத்திலிருந்து இங்க சைவத்துக்கு மாறுறாரு. தமிழ் இலக்கியங்களை வடமொழி சூழலிருந்து மீட்ட நூலும் பெரிய புராணம் தான். பெரிய புராணம் வடமொழியில சிவபக்த விலாசம், உபமன்யு விலாசம் அப்படின்ற பெயர்கள்ல மொழியாக்கம் சேர்த்திருக்கு, மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நூலினுடைய சிறப்பு அப்படின்னு பாக்குறப்போ தமிழினுடைய முதல் கல ஆய்வு நூல், தமிழினுடைய 2வது தேசிய காப்பியம், சைவ சமயத்தினுடைய சொத்து, சைவ உலகினுடைய விளக்கு, எடுக்கும் மாக்கதை, திருத்தொண்டர் மாக்கதை, இறை அன்பு அப்படிலாம் நம்ம இந்த நூலுக்கு வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா வெவ்வேறு பெயர்கள் அழைக்கும் போது இப்படிலாம் பெரிய புராணத்துல இந்த சொல்லாடல்களை நம்ம கூறலாம். அறிஞருடைய பார்வையில பெரிய புராணம் எப்படி இருக்கு அப்படின்னா பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு யார் சொல்றாரு அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வந்து பதிவு செய்யறாரு. உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் அப்படின்னு சொன்னவர் வந்து திருவிக்கா. எங்கள் வாக்கிய பயனாகிய குன்றை வால் சேக்கிலான் அடி சென்னி இருத்துவாம் அப்படின்னு சொன்னது சிவஞான முனிவர் அப்படி பதிவு செய்யறாரு. பெரிய புராணத்தை உலக பொது நூல் அப்படின்னு சொன்னவர் வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரனார். பெரிய புராணமானது தொடர்நிலை செயலாய் ஒரு பழம் சரிதத்தை சொல்வதாய்
ஒரு பெரிய உள்ளீடு ஆகிய கற்பனை எடுத்து காட்டுவதாய் உள்ள ஒரு காவியமே ஆகும் அப்படின்னு சொன்னவர் வந்து சி.கே. சுப்பிரமணிய முதலியார். பெரிய புராணம் சம்பந்தமான ஒரு ஆய்வு நூலை வந்து ஆசா ஞானசம்பந்தம் எழுதியிருக்காரு. இந்த தகவலோட பெரிய புராணம் குறித்த நூல் தகவல்களை நிறைவு செய்யறேன். அடுத்த காணொளியில சேக்குலார் பற்றி தனி காணொளியை நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த தகவலோட உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.